Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் 2026 தான் எஸ். நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் ஐபிஎல் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ஓஹோன்னு போகோன்னு கிடக்குது ஊரை, வெறும் கபடி பின்னாடியே போகிறீங்களே, அப்படியே சாஞ்சிட்டீங்களே, கம்பி சைடுன்னு. போன வாரம் தான் ஒரு வீடியோ போட்டேன். டேவல் பிரேவிஸ் 125 அடிச்சார், வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார். நீ யாரும் பார்க்கவே இல்லை. அப்புறம் வீடியோ போடலன்னா இன்னைக்கு கூட 53 அடிச்சிருக்காரு. தேர்ட் T20 மேட்ச் நடந்துட்டு இருக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. டேவல் பிரேவிஸ் சொல்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வந்துடுவோம். சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கேட்டுறீங்க, டாக் ஆஃப் த டவுன் ஃபுல்லாகவே இதுதான் பிக் நியூஸ்னால் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வராரமே சார். எப்போ போன சீசன் ஃபைனல் முடிஞ்ச உடனே ஆர்சிபி கப்பு ஜெயிச்சு அன்றைக்கே சிஎஸ்கே எடுக்க போகிறாங்களாமே சஞ்சு சாம்சன். கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கிறது இல்லை. மேட்ச் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, இன்னும் 1 இயர் இருக்குது அடுத்த சீசனுக்கு, அதுக்குள்ளே ட்ரேடு நடக்குமான்னு இதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க. வெள்ளைக்காக்கா பறக்கணும் துருதுன்னு ஓட்டக்கூடாது பால்கனியில். திங்க். ஓகே, கிரிக்கெட் இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ். ரெண்டு காதுகள் இருக்கிற திங்க் பண்ணணும். எனிவே, இப்போ பேசுறதானே கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. ஏன்னா 5-6 மாதம் ஆயிடுச்சு. இன்னொரு 4-5 மாதத்தில் ஆக்ஷன் அது இதெல்லாம் வரும். அப்போதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சுங்க. நான் அப்பவும் அதே தான் சொன்னேன். சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மா எதுக்கு விடணும் ராஜஸ்தான் ராயில்? சிஎஸ்கே எதுக்கு எடுக்கணும்? எப்படி எடுக்க முடியும்? இது ட்ரேட், இது மெகா ஆப்ஷன் கிடையாது, மினி ஆப்ஷன் தான் வரப்போகுது. எவ்வளோ பட்ஜெட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ட்ரேடுன்னும் போது இப்போதைக்கு ஆஸ் ஆன் டுடே சஞ்சு சாம்சனோட வேல்யூ 18 கோடி ராஜஸ்தான் ராயல். சிஎஸ்கே வராருன்னா இங்கேருந்து 18 கோடிக்குள்ள பிளேயரை நீங்கள் அங்கே அனுப்பணும். யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இவர் ரெக்கார்டை கொஞ்சம் பார்த்துருவோம். சஞ்சு சாம்சன் ராஜஸ்தானுக்கு என்ன பண்ணாரு? இவர் இது வரைக்கும் 11 சீசன் கண்டினியூஸாக அவங்களுக்கு விளையாடுறாங்க. 2013 டெபு ஆச்சு. தோனிக்கு அப்புறம் ஜாஸ்தி ரெண்டு இவர் தான். தோனி கோலிக்கு அப்புறம்லாம் ஒரே டீமில் இருக்கிறது இவர் தான் நினைக்கிறேன். ஆமாம், தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க. 11 சீசனில் 155 மேட்சஸ் விளையாடிருக்காரு. 4219 ரன், ஆவரேஜ் 31.96, ஸ்ட்ரைக் ரேட் 140, 26 50, 2 100 அடிச்சிருக்காரு மனுஷன். கீப்பிங் வேறு பண்ணார், கேப்டன்சி வேறு பண்ணார், ஒரு வாட்டி ஃபைனல் வேறு கொண்டு போனார் டீமை. இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்குது சஞ்சு சாம்சன். அண்ட் போன சீசன் நல்லாவே போல ராஜஸ்தான் ராயலுக்கு. ஏன்னா 4 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க, 8 பாயிண்ட், 10 மேட்ச் தோத்துட்டாங்க. ரேங்க் நம்பர் 9th ரேங்க் வந்தாங்க. ஆமாம், இதில் நிறைய மேட்ச் ரயான் பராக் தான் கேப்டன்சி பண்ணார். ஸ்டார்டிங் 3 மேட்ச் வர இவருக்கு ஃபிட்னஸ் இல்லை, கீப்பிங் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி இவர் இம்பேக்ட் பிளேயராக வர வச்சாங்க. ரயான் பராக் தான் பண்ணார். அதுலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். என்ன மன வருத்தம் இருக்கோ இல்லையோ, எந்த ஒரு ரிலேஷனுமே 10 வருஷம் தாண்டிச்சுன்னா மன வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸ்போர்ட்ஸாக கேட்கணுமா என்ன? ஸோ அதுவும் இல்லாமல் இவருக்கு மெயின் மன வருத்தம் வந்து பட்லர் ரிலீஸ் பண்ணது. ஜோஸ் பட்லர் ரிலீஸ் பண்ண அவர் குஜராத்துக்கு போயிட்டார். குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துட்டாங்க. இவர் பட்லர் இஸ் த மெயின் வெப்பன். இவங்களுக்கு இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இந்த சீசனு. சஞ்சு சாம்சன் அதுலேயே கொஞ்சம் டிஜெக்டட் தான் கேள்விப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ராஜஸ்தான் 9th வந்தாங்கல்ல போன சீசனு, இது என்ன பிரமாதம்? நாங்கள் வருவோம்ல 10th, நம்ம தான் சிஎஸ்கே 10th. 4 மேட்ச், அதே 4 மேட்ச் முன்னே 8 பாயிண்ட்டு. ரன் ரேட்டில் பின்னாடி போயிட்டனால 10th. இல்லைன்னா நம்மளும் 9th வந்துருப்போம்னு நினைக்கிறேன். 9th 10th தான் போட்டி. அப்போ சஞ்சு சாம்சன் எடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படி இப்படின்னு. வெரி நெக்ஸ்ட் நான் கேட்குறேன், ஏற்கனவே ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் 2 பேர் ஸ்டார் யங்ஸ்டரை கொண்டு வந்திருக்கீங்க. லாங் டேர்ம் தேர் கோயிங் டு சர்வ். நடுவில் ஆண்ட்ரூ சித்தார்த், அவர் விளையாடவே இல்லை, பேட்டு தொட்டாருன்னா கூட தெரில. 2 சீசனாக சுற்றின்னு இருக்காரு சிஎஸ்கே கூட. ஸோ அவருள்ள யங்ஸ்டர்ஸ் தே ஆர் ஃபியூச்சர். இப்போ ஒவ்வொரு சீசனும் ஏதாவது ஒன்று பொருளையை கிளப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் ஜாகிரதையாக இருக்கணும். சில உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஒரு சீசனுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் விட போறாரு. ஐயோ ரோஹித் சர்மா விட போறாரு, என்ன போகுது அப்படி இப்படி அப்போ திடீர்னு சிஎஸ்கே கேப்டன் அஸ்வின் தான் சிஎஸ்கே கேப்டன். நம்ம தெரியுமா சார், வீடியோ போடுங்க சார், இந்த மாதிரி நீங்கள் ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. அதே மாதிரி MS தோனி கடைசி சீசனா விளையாடுவாரா மாட்டாரா, அந்த புதிர் போயிட்டே இருக்கு. 3-4 வருஷம் சீசனா, இந்த சீசனும் அது போவோம். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் வந்தது, அதை வச்சுட்டு ஒரு சீசன் ஓட்டி விட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் மும்பை வந்ததை இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இப்போ நடுவில் இன்னொன்று திடீர்னு டேவல் பிரேவிஸ் போன சீசன் வந்து முடிஞ்சு போன சீசனில் சிஎஸ்கேக்கு மிட் சீசனில் தான் வந்தார். ஏன்னா ஆப்ஷனில் அன்சோல்டு. அது வரைக்கும் யாருக்குமே தெரில. நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஜூனியர் ஏபி டிவிலியர்ஸ்பா எடுங்கன்னு 3 வருஷமாவே. இவர் நோத்தி விட்டாங்களா, எடுக்கவே இல்லை. அப்புறம் குர்ஜப்ரீத் சிங் இன்ஜூர் ஆனதுனால இவர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. அப்புறம் கடைசியில் வந்து நல்லா டெவால் டிமில் அடிச்சதுக்கப்புறம் ஒரு டீமாக தெரிஞ்சுது நம்மளுது. சிஎஸ்கே உள்ளே இருக்கும்போது டெவால் பிரேவிஸ், டூபே, ஜடேஜா, அப்படி இப்படி இப்படின்னு. ஸோ அது வேற எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, இவ்வளோ கொடுத்தாங்களா, எவ்வளோ வேல்யூ, அது இது போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே போக வேண்டாம். அதை வேற இப்போ போன வாரம் ஃபுல்லாக அதை தான் சர்ச்சை. பிரேவிஸ்க்கு எவ்வளோ கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, அவர் இது சொல்லிட்டாரு, இவர் அது சொல்லிட்டாரு, அவர் சேனல் அதை சொன்னாருன்னு ஒரே குளறுபடிகள் தான். ஸோ இவ்வளோ குளறுபடி இருக்கும்போது எதை வச்சு என்ன பேச போகிறது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ கேகேஆர் இருக்குல்ல, கேகேஆர் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிளி அதான் ரைட் சாய்ஸ் அவங்களுக்கு. இஃப் அட் ஆல் ராஜஸ்தான் ராயல் ரிலீஸ் ஆகிறாருன்னா. ஏன்னா கேகேஆர் வந்து ஓப்பனிங்கும் கீப்பர், இந்தியன் கீப்பரே இல்லை அவங்ககிட்ட, விக்கெட் கீப்பர் இல்லை. குவிண்டன் டிகாக்கோ குர்பேஸை நம்பி தான் இருக்காங்க. திடீர்னு குர்பேஸ் ஹோம் டீமுக்கு ஏதாவது மேட்சஸ் வந்துச்சுன்னு வச்சுக்க, இன்டர்நேஷனல் வரமாட்டார் அவர்.
குவிட்டன் டிகாக் ஃபேக் எண்ட் ஆஃப் த கேரியர். மும்பை இந்தியன்ஸை வேணாம் நீ போன்னு அமுச்சு விட்டுட்டாங்க அவரை. ஸோ இவங்க 2 பேரும் நம்பி தான் இருக்காங்க. இப்போ சஞ்சு சாம்சன் வந்தா விக்கெட் கீப்பர், இந்தியன் விக்கெட் கீப்பரும் ஆச்சு. ஓப்பனிங் ஸ்டார்டிங்கில் வர முடியும். சுனில் நாராயணை வச்சுட்டு டெம்பரரி ஓப்பனர் தேவையில்லை. குவிட்டன் டிகாக் குர்பேஸை நீங்கள் நகர்த்தி விட்டுடலாம். கேப்டன் மெட்டீரியல் வேற. அஜிங்கா ரஹானே மேலே அவ்வளோ ஹாப்பி இல்லை. கேப்டனால எல்லா மேட்சும் விளையாட வேண்டியதாச்சு போன சீசனு. ஸோ சஞ்சு சாம்சன் தூக்குதலாம் நீ கேப்டன்சி பண்ணுப்பான்னு. ஸோ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தா அவங்களுக்கு தான் ஐடியல் சாய்ஸ் கேகேஆர் எடுக்கிறதுக்கு. பட் அகெயின் 18 கோடி ட்ரேட் இன் பண்ணால் 18 கோடிக்கான பிளேயர் நீங்கள் அங்கே கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பிளேயரோ அதை தான் கேட்கணும். இந்த இடத்துல பிளேயர் கூட அவ்வளோ பெரிய கிடையாது. பிளேயர் அடமெண்ட்டாக சொல்ல முடியாது, நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு. ஓனர் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ட்ரேட் இன் பண்ணும்போது இப்போ அவங்க ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டேன் சிவம் டுபே, கெய்க்வாட் இல்லை ஜடேஜா யாராவது ஒருத்தர் கொடுத்து நாங்கள் சஞ்சு சாம்சன் அனுப்புகிறோம். எவ்வளோ தூரம் உண்மை ஐ டோன்ட் நோ. ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது. ஏன்னா 18 கோடிக்கு நீங்கள் இது இப்போ சொன்னல ஜடேஜா இவங்களாம் தானே 18 கோடி பிளேயர்ஸு. ஜடேஜா ஆகட்டும், கெய்க்வாடாக இருக்கட்டும், சிவம் டுபே, இவங்களாம் பிக் பிளேயர்ஸ், மேட்ச் வின்னர்ஸ். அதை எப்படி சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்க? சிஎஸ்கே அவ்வளோ ஈஸியாலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி சஞ்சு சாம்சன் எடுத்து வச்சு அப்பா விக்கெட் கீப்பர் இல்லை தோனி தான் இருக்காரு. எப்படின்னு ஒரு சீசன் விளையாடுவார் தோனி. இல்லைனாலும் இப்போ நான் சொன்ன 3-4 பசங்க புது பசங்க வந்திருக்காங்க. இன்னொரு விக்கெட் கீப்பர் 2 சீசனும் சுற்றி இருக்காரு நம்மகிட்ட. ஆனால் இப்போ தேவைப்பட்ட கெய்க்வாடை கீப்பிங் பண்ணுவார். அதனால் அது பிரச்சனை இல்லை. சஞ்சு சாம்சன் அண்ட் 3 டீம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சிஎஸ்கே, கேகேஆர், மூணாவது யாருன்னு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, ஒரு பெரிய ஹெட்லைன் நெக்ஸ்ட் 4 மாதத்துக்கு இதுதான். IPL 26 பிக் ஹெட்லைன் இது கொண்டு போய் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் யார் எடுத்தா, ஏன் எடுத்தா, எதுக்கு எடுத்தா, கமான் டெல் மீ. இதுதான் ஓடிட்டு இருக்க போகுது. ஹெட்லைன் பிடிச்சிட்டாரு சஞ்சு சாம்சன். இஸ் a வெரி குட் பிளேயர், நோ டவுட். 11 சீசனாக இருக்கார் ராஜஸ்தான் ராயல்ல பாருங்க. இவருக்கு அப்புறம் ஐ திங்க் ராயல்ஸுக்கு ஜாஸ்தி ரன் அடிச்சது ரஹானேன்னு நினைக்கிறேன். ஸ்டூவர்ட் பின்னி இவரெலாம் இருந்தார். 7 சீசன் விளையாண்டார். அவங்களுக்கு சில பிளேயர் இருக்காங்க. இவங்க பட்லர் ரிலீஸ் பண்ணிட்டு 8 பேர் ரீட்டைன் பண்ணாங்களா, அதுலேருந்தே கொஞ்சம் மன வருத்தம்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா இவர் தானே கேப்டன், இவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், ஃபேன்ஸுக்கு ஆகட்டும். ஸோ இதெல்லாம் பலதும் கருத்தில் கொண்டு சிஎஸ்க்கு வர்றது டவுட்டு தான். டு யூ திங்க் சிவம் டுபையோ, நீங்களே சொல்லுங்கள், சிவம் டுபை, ஜடேஜா, கெய்க்வாடில் யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு எடுத்துக்குமா சஞ்சுவை? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஐ டோன்ட் நோ. அதனால் சிஎஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. மற்ற டீம் கேகேஆர் வேணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இல்லையா எதுவுமே வேணான்னு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜஸ்தான் ஆப்ஷனுக்கு வருவார். அப்போ ஆப்ஷனுக்கு வரும்போது யார் யார் பிட் பண்ண போகிறா, யார்கிட்ட காசு இருக்குது, மிட் சீசனு எவ்வளோ பட்ஜெட் எக்ஸ்ட்ரா தராங்க, இது மாதிரி பல கணக்கு போடணும். நீங்களும் நினைக்கிற மாதிரி போன சீசன் ஆர்சிபி கப்பு ஜெயிச்சு அன்றைக்கி சாயங்காலமே எல்லாம் முடிவுலாம் எடுக்கல. 3-4 மாதமாக இதே தான் வருது. சஞ்சு வராரு, அங்கே வராரு வச்சுட்டு கண்டென்ட் எல்லாம் அவங்கவுங்க வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. எனிவே இதே ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. IPL ட்ரேட் ரூமர்ஸ்னால் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல். நான் கேள்விப்பட்டதுலேயே பிக்கஸ்டே இதுதான், சஞ்சு சாம்சன் கம்மிங் டு சிஎஸ்கேன்னு. டெஃபினெட்லி தட் வாஸ் அ ரூமர். இப்போ அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, பல கால்குலேஷன், பல மேத்தமெட்டிக்ஸ்லாம் போட வேண்டியது இருக்குது. திடீர்னு சூரியவன்ஷின்னு வர ஒருத்தர் இருக்காரு அங்கே. இப்போ யார்? ராஜஸ்தான் ராயல்ல யங் சின்ன பையன் டமால் டிமில் அடிச்சுட்டு தான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. 5 டெஸ்ட் மேட்ச் சீசன் வர போட்டால் அதுவும் நீங்கள் யாரும் பார்க்கலாம் இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சை. அப்புறம் கிரிக்கெட்டே பேச மாட்டீங்களே சார் அப்படின்னு கேட்டேன்னு அர்த்தம் சார். பார்த்து தானே நமக்கு போட்ட இன்ட்ரெஸ்ட் வரும். எங்கே 500 பேர் கூட பார்க்க மாட்டாங்க கிரிக்கெட்டை. எனிவே இருந்தாலும் இருக்கட்டுமே, இந்த விஷயத்தை பற்றி பேசுவோன்னு தான் நான் வந்தேன். வில் நோ வெரி சூன் யார் யார் எங்கே போகிறேன் என்ன போகிறான்னு. யார் எங்கே போனோன்னா நம்ம டிவியில் தான் பார்க்க போகிறோம் இல்லையா. இம்பாக்ட் பிளேயரு, 10 மீட்டர் கம்மி பவுண்டரி லைனு, 4 ஓவர்சீஸ் பிளேயரை வச்சுக்கிட்டு 2 பவுன்சர் அலோடு, ஒருத்தர் கீப்பிங், ஒருத்தர் பேட்டிங் பண்ணலாம், ஒருத்தர் பவுலிங் பண்ணலான்னு ஒரு கொலர்படி போட்டு இதெல்லாம் ரியல் கிரிக்கெட்டாக ஆட் ஆகணும். நீங்கள் தான் சொல்லணும். ஒரு பதத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச்.